Hi friends, good morning. Welcome to my channel Eric channel. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கும். அப்படி தான் நான் போட்டதாக பிளான் பண்ணி வச்சுருக்குறேங்க. எடிட்டிங் பண்ண தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கிட்டு எடிட்டிங் பண்ணி போட்டுட்ருக்குறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஜுகேஷன் ரிலேட்டடாக அப்புறம் என்குவாஸ் இப்போ நிறைய பேருக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு சில பேர் நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருப்போம், ஒரு சில பேர் ட்ரைனிங் அட்டன் பண்ணாத சுச்சுவேஷன் இருப்போம். ஸோ அவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக நமக்கு என்குவாஸ் ப்ரிப்பேர் ஆகி போயிட்டுருக்கிறனால 2026க்குள்ளார மேக்ஸிமம் 75% ஆஃப் ஹெச்எஸ்சிஸ், அதாவது ஹெச்டபிள்யூசி, நிறைய பேர் அர்பனில் ஒரு சில பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ரூரல்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, எம்எல்ஹெச்பி ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, அர்பனில் ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போட்டிருக்கேன். ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் ABCD. இப்போ நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா E. ஸோ ஃபர்தராக இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் செப்பரேட்டாகவே போட்டிருக்கேன். எந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்குவாஸில் அப்ரிவேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். என்குவாஸில் இருக்கக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்ரிவேஷன்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த அப்ரிவேஷன்ஸ்க்கு என்ன மீனிங், அதோட அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் என்குவாஸில் என்னென்ன ரெஜிஸ்டர் ஃபாலோ பண்ணுறது, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது, நம்ம ரூமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஐஇசிஸ் ஓட்டணும், ஸோ இந்த மாதிரியான எல்லா உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வாங்க ஏரியா ஆஃப் கன்சர்ன்ஸ் ஈக்குள்ளே போகலாம். அப்புறம் என்ன கேட்குறாங்க, ஆல் இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் எம்படட் AAM, Ayushman Arogya Mandir, Subcenter Restaurant. Check the family folder or maintained for entire registration populations in facilities coverage area. Check database is updated regularly for new entrant exit annually illness. நம்ம ஆல்ரெடி ஃபேமிலி ஃபோல்டர்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். சப்போஸ் அந்த ஃபேமிலி ஃபோல்டர்ஸில் என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் வச்சுருப்போம், யாருக்கு என்ன மாதிரியான டிசீஸ் இருக்குது, வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அது ரிலேட்டான அவங்களோட ஆபா கார்டு, அவங்களோட பிஹெச்ஆர் நம்பர், அவங்களோட ரேஷன் கார்டோட நம்பர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, அது எல்லாமே நம்ம ஃபேமிலி ஃபோல்டர் டீட்டெயில்ஸில் வச்சுருக்கோம். அது எல்லாமே வச்சுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. பேஷண்ட் டெமோக்ராஃபிக்கல் டீட்டெயில்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஓபிடி ரிஜிஸ்டர்ஸ் போர்ட்டல் UID, அதாவது போர்ட்டலில் பேஷண்ட்டோட டெமோக்ராஃபிக் டேட்டாஸ் நம்ம என்ட்ரி பண்ணுவோமான்னு கேட்குறாங்க. செக் ஆல் த பேஷண்ட்ஸ் விசிட்டிங் த ரெஜிஸ்டர்ஸ் த டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் நேம், ஏஜ், செக்ஸ், அட்ரஸ் அண்ட் மெயின்டைன்டு. செக் யூனிக் ஹெல்த் ஐடி, அதான் UID, யூனிக் ஹெல்த் ஐடி. முன்னாடி நம்ம பிஹெச்ஆர் நம்பர்னு போட்டுருந்தோம், இப்போ ஆப் ஐடி க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம போடுற ஏசென்ஜினி கால்ஸ்லேயே நம்ம ஆப் ஐடி போட்டுட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டி ஹேஸ் சிஸ்டம் அண்டர்டேக்கன் ஆப்ஷன் கன்சல்டேஷன்ஸ் ஃப்ரம் ஹையர் சென்டர்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹையர் சென்டருக்கு அஃபர் பண்ணுறீங்க, கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் வந்துட்டு எந்த மூலமாக நீங்கள் வந்துட்டு பேஷண்ட் ரெஃபர் பண்ணுறீங்க கிளையண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பேஷண்ட் சொல்லக்கூடாது, கிளைண்ட்டு தான் சொல்லணும் அந்த இடத்துல. த்ரூ டெலிகன்சல்ட் அண்ட் டெலிகன்சல்டேஷன் வித் த MOPSC. நம்ம அசோஷியல் பண்ணுறது டெலிகன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஐடி டூல் மூலமாக, அதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர் ஃபார் ஓபிடி கன்சல்டேஷன்ஸ் கேட்பாங்க. சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ், பேஷண்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது நம்ம ஓபிடி கன்சல்டேஷன்ஸோட நம்மளோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வர பேஷண்ட்ஸ்க்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் கேட்குறோம், பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுறோம், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறோம், ரெக்வெஸ்ட் டயக்னோஸ்டிக்ஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்துச்சுன்னா பண்ணுறோம், ப்ரொவிஷன் டயக்னோசிஸ், ப்ரைமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஃபரல்ஸ். இஃப் ரெக்யூர் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரைமரி ரெஃபரல் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறோம். அப்புறம் வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் ஃபாலோ அசஸ்மெண்ட் ஆஃப் அண்டர் RMNCHA. RMNCHனா ஒன்றும் இல்லை, ரீப்ரொடக்டிவ் மெட்டர்னல் நியோனட்டல் சைல்டு ஹெல்த் அடலசன்ஸ், அதுதான் RMNCHS. ஃபஸ்ட் வீடியோவில் நமக்கு இருந்திருக்கும், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரீஅசஸ்மெண்ட் அண்ட் ஃபாலோ பெர் ஷெடியூல்ஸ் ஆல் கேசஸ் இன்க்ளூடிங் க்ரைட்டீரியா, ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ் ஃபாலோ இன்க்ளூடிங் treatment complications, review of the parameters, monitoring side effect, adherence, lifestyle modifications, timely detections of complications, continue and adequacy treatments. இவங்க நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் இதுதான். ஒரு RMNCHSல ஒரு பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, ரீஅசஸ்மெண்ட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம், ஷெடியூல் படி கிரிட்டிக்கல் அண்ட் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவோம், அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் பேராமீட்டர்ஸ் எல்லாமே, ஹைட்டு, வெயிட்டு, பிபி, சுகர், எல்லா பேராமீட்டர்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு ரிவ்யூ பண்ணுவோம், மானிட்டரிங் பண்ணுவோம். ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே கொடுப்போம். அப்புறம் டைமில் வந்து நாங்கள் டிரெக்ட் பண்ணுவோம், அடிக்கன்சிஸ் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் அவங்க சொல்கிறது.
அப்புறம் E2 வந்துட்டோம். E1 முடிச்சிட்டோம். அப்புறம் E2. இலேயே பார்த்திங்கன்னா இந்த நம்ம கொஸ்டின் படிக்கிறதுல E18 வரைக்கும் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போகிறேன். அப்படின்னா தான் உங்களுக்குமே கன்ஃபியூஸ் ஆகாது. கொஞ்சம் சீக்கிரம் படித்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வேகாக இருந்தால் நமக்கே தூக்கமாயிரும். கண்டினியூட்டி கேர் ஆஃப் என்ஷூர்டு த ரெஃபரல் சென்டர் ஹையர் சென்டர். கண்டினியூட்டி பேஷண்ட்ஸ்க்கு கேர் கிடைக்குதா? கண்டினியூட்டி கேர்னால் ஒன்றும் இல்லை. பேஷண்ட் நம்ம அனுப்புகிறோம், பிஎஸ்சிக்கு போகிறாங்க, ரெஃபர் ஆகுறது, ஃபாலோ பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, மறுபடியும் ரீஃபில் டாக்டருக்காக நம்மக்கிட்ட வராங்க. ஸோ இதுதான் ஒரு கண்டினியூஷன் இருக்கணும். பேஷண்ட்டுக்கான கேர் வந்து எந்த இடத்துலையுமே கட் ஆகக்கூடாது. இதுதான் கண்டினியூட்டி. Especially chronic cases refer for the medications review, examinations, developmental for modifications of treatment plan, instructions for the patients note to the CHO by MO specialist. ஏதாவது ஸ்பெஷலி க்ரானிக் கேசஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணி எக்ஸாமினேஷன் பண்ணி அகெயின் மறுபடியும் பேஷண்ட்டை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா ரெஃபர் பண்ணுறது அதை சொல்கிறாங்க. கண்டினியூட்டி கேர் ஆஃப் இன்ஷூர்ட் அட் த ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி. நம்ம அதை என்ஷூர் பண்ணுறோமான்னு கேட்குறாங்க. டிஸ்பென்சன்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ், ரிப்பீட் டயக்னோசிஸ் ரெக்கார்டு பர் த ட்ரீட்மெண்ட், ஐடென்டிஃபிகேஷன்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபெசிலிட்டிஸ், ரெஃபரல், ஆர்கனைசேஷன், டெலிகன்சல்டேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், ரெக்கார்டு. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா டெலிகன்சல்டேஷன் கொடுக்குறோம், ரெக்கார்ட் பண்ணுறோம், பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாமே கலெக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்தராக நம்ம வந்துட்டு கண்டினியூட்டி ஆஃப் கேர் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதை தான் கேட்குறாங்க. வாட் ஆர் ஃபெசிலிட்டிஸ் ஹேஸ் ரெஃபர்ட் ப்ரொசீஜர்ஸ் பிளேசஸ் என்ஷூர் த கண்டினியூட்டி ஆஃப் கேர். கண்டினியூட்டி ஆஃப் கேர் கிடைக்க நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ஷூர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பேஷண்ட்டு ரெஃபர் பண்ணுறோன்னா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு நம்ம சொல்லவும் மாட்டோம். ரெஃபரல் ஸ்லிப் வச்சுருப்போம். ரெஃபரல் ஸ்லிப்பில் ரெஃபரல் நம்மக்கிட்ட எத்தனை கேஸ் அது, ரெஃபரல் அவுட்டு, அதுக்கான ஒரு போர்ட்டல் இருக்குது. அட்வான்ஸ் கம்யூனிகேஷன்ஸ், ப்ரையர் அப்பாயின்மெண்ட் வித் ஸ்பெஷலிஸ்ட், ரெஃபரல் வெஹிக்கிள் இஃப் யூ ரெக்கார்ட். சப்போஸ் நம்மக்கிட்ட ரெஃபரல் வெஹிக்கிள் 108 ஆம்புலன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது அந்த பேஷண்ட் முடியலாத பட்சத்தில் நம்ம அனுப்பிவிட்றோம், ஃபாலோ பண்ணுறோம். ஐடி சிஸ்டம் ட்ராக் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ரெஃபரல் என்ஷூர் த கண்டினியூட்டி ஆஃப் கேர். ஐடி சிஸ்டம் யூஸ் பண்ணி அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் ரெஃபரல் டு என்ஷூர் த கண்டினியூட்டி ஆஃப் கேர் கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ரீச் பண்ணுறோம். ஃபெசிலிட்டிஸ் ஹஸ் டிஃபைன்டு ப்ரோட்டோகால் ஃபார் ரெஃபரல் இன்னைக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஸோ அந்த டிஃபைன்டு கேட்பாங்க, டிஃபைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செக் த ரெக்கார்ட்ஸ் ஃபார் ரெஃபரல் நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே, ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாமே நம்ம செக் பண்ணணும். பீரியாடிக் அசஸ்மெண்ட் பண்ணணும். மெடிசின்ஸ் ரீஃபில் பண்ணி கொடுக்குறோம். ரெஃபர் ஃபார் ஃபர்தர் ஹையர் சென்டர்ஸ் இஃப் ரெக்யூர்டு. நமக்கு சப்போஸ் அவங்க ரெஃபர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஹையர் செகண்டரிக்கு அங்கே மறுபடியும் ரெஃபர் பண்ணுறோம். ரெகுலர் ஃபாலோஅப்பில் ரெஃபரிங் வச்சுக்கிறோம். ஃபெசிலிட்டி ஆஃப் டிஃபைன் ப்ரோட்டோகால் ரெஃபர் அவுட்டு. ரெஃபர் இன்னுக்கு இந்த ஒரு ப்ரோட்டோகால், ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களோட ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், பெரியாடிக் அசஸ்மெண்ட் பண்ணுறோம், மெடிக்கல் ரீஃபில் கொடுக்குறோம். ரெஃபர் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்துட்டு ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறோம், இல்லைன்னா ஃபாலோ பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ரெஃபர் அவுட்டுக்குன்னா ஏர்லி கேஸ் டிடெக்ஷன். இப்போ நான் ஒரு கேஸ் கண்டுபிடிச்சிடுறேன், ஒரு பிபியோ ஒரு சுகரோ அந்த பேஷண்ட்டுக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஏர்லியராக கேஸ் டிடெக்ஷன் பண்ணிவிட்டேன். ப்ரைமரி மேனேஜ்மெண்ட் ஸ்டெபிலைசேஷன். ப்ரைமரி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை நான் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆகட்டும், அந்த மாதிரி ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறதாகட்டும், அதெல்லாமே ஸ்டெபிலைஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், கேஸ் ரெக்கார்ட்ஸு, எல்லாரோட அந்த பேஷண்ட்டோட எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணுறேன். கேர் ப்ரொவைடர்ஸ் யூஸ் ரெஃபரல் ஸ்லிப்பு யூஸ் பண்ணுறேன். தென் செக் அவைலபிலிட்டி ஆஃப் செப்பரேட்டட் கலர் கோடட் ரெஃபரல் சீசஸ் ஃபார் த ஈஸி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரெஃபரல் சென்டர். ரெஃபரல் சென்டருக்காக நம்ம ரெஃபர் பண்ணும்போது கலர் கோடட் ரெஃபரல் ஸ்லிப்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலாக அதை பற்றி நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வச்சுருக்கிறீங்களா அப்படி மாதிரி கேட்பாங்க. இருந்துச்சு அவங்க ஃபெசிலிட்டிஸ்னால் அதை காமிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக எந்த இதில் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறோமோ அந்த ரெஃபரல் ஸ்லிப்பு. ஸோ அவங்க நமக்கு என்கோசன் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஓபி ஸ்லிப் கம்பல்சரி வேணும். அவுட் பேஷண்ட் ஸ்லிப்பு வந்துட்டு கம்பல்சரி வேணும். சீஃப் கம்ப்ளைண்ட்டு நம்ம இப்போ படித்தோம் பார்த்தீங்களா என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோம். இது சீஃப் கம்ப்ளைண்ட், பேஷண்ட் ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ், ரெக்கார்ட், டயக்னோசிஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே அந்த ஓபி ஸ்லிப்பில் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஓபி ஸ்லிப் இருக்கணும். டயக்னோஸ்டிக் ஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன 14 டெஸ்ட் பண்ணுறோம். ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும், நான் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும். HWC அதாவது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ரூரல் MLHP இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு 14 லேப் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ்னு போட்டுரும். நான் ஸ்கோப் ஆஃப் சர்வீஸ்னால் நம்மகிட்ட பண்ண முடியாத அளவுக்கு நம்ம எந்தெந்த கேஸ் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் ஸ்கோப் ஆஃப் சர்வீசஸில் கொடுத்து ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் ரெஃபரல் ஸ்லிப்பு. ஸோ இந்த 3மே கம்பல்சரி கேட்பாங்க. சப்போஸ் நம்ம இல்லை அப்படின்னா அந்த நேரத்தில் நமக்கு அடித்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு ரெஃபர் அவுட்டோட டிஃபைன்டு. அப்புறம் செக் த நோ irrational prescription diagnostic test. Check OPD ticket for any irrational prescriptions lab test, USG, X-ray. irrational prescription அப்படின்னா மருத்துவ பரிந்துரை இல்லாத, அதாவது இந்த பேஷண்ட்டுக்கு இது தேவை இருக்காதுன்னு தெரிஞ்சு நம்மளை டிக் பண்ணி கொடுக்குறது, அது நீட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நோ irrational prescription ஃபார் டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டு. எது தேவையோ அது மட்டும் பேஷண்ட்டுக்கு நம்ம கிடைச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாயிண்ட் ஆஃப் கேர் டயக்னோஸ்டிக் சர்வீசஸ் ஆர் அவைலபிள் பெர் மேண்டேட். செக் ஸ்டாஃப் aware ஆஃப் த குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தட் RDK, அதாவது ரேபிட் டயக்னோசிஸ் கிட். அதுதான் செக் ஸ்டாஃப் aware குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தட் ஆஃப் வேரியஸ் டெஸ்ட்டு. ரேபிட் டயக்னோசிஸ் டெஸ்ட் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம 14 லேப் டெஸ்ட்டில். அதோட குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தடு வந்து நம்மக்கிட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Central Hub and Diagnostic until identified linkage established for test not done Ayushman Aarogyam Monday. Both laboratory other diagnosis check for how much has patient to travel for getting diagnostic services. ஸோ நம்ம சென்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பேஷண்ட்டுக்கு அந்த லேப் லிஸ்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு டயக்னோஸ்டிக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கேருந்து பேஷண்ட்டு போக முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ E3.3ல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேப் டெஸ்ட் பற்றி தான் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா E4ல் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரக்கு. தேர் இஸ் எ ப்ரொசீஜர்ஸ் டக் த ட்ரக்ஸ் பிஃபோர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்பென்சிங். ஸோ நம்ம எந்த ட்ரக் கொடுத்தாலும் ஆஸ் யூஷுவல் நம்ம செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் கொடுப்பீங்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. எஸ் சார், ஐ வில் செக் த ட்ரக்ஸ். என்னென்ன செக் பண்ணுவோம்? எக்ஸ்பிரி டேட். ட்ரக்ஸ் ஆர் செக்டு for expiry and other inconsistency before administration. Single dose vial ampules are not used more than one dose. Separated sterile needles is used every time. Check prescription from referral centers is verified every time before dispensing the drugs from the Ayushman Aarogyam Monday in home visit. ஸோ நம்ம எப்போவுமே செக் பண்ணிட்டு தான் கொடுக்குறோம், அதை நம்ம இன்ஷூர் பண்ணால் போதும். அந்த இடத்துல நம்ம இந்த ஆன்சர் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கணும். செக் ஹை அலர்ட் ட்ரக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் டோஸ் டிஃபைன்டு. ஹை அலர்ட் ட்ரக்ஸ்லாம் நம்ம வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோமா, அதோட மினிமம் டோஸ் என்ன, மேக்ஸிமம் டோஸ் என்ன, அதோட சைட் எஃபெக்ட் என்ன. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐஇசியில் அதை டிஸ்பிளே பண்ணிட்டிங்கன்னா அதை பார்த்தாலே நமக்கு இது இந்த இடத்துல 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஐஇசி அடிக்கலை அப்படின்னா நம்ம இந்த ஆன்சரை வந்து நம்ம உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிச்சிருந்தாலுமே நம்ம ஒரு சில பேர் கேட்டால் தான் அதை அக்கார்டிங் டு த அசஸர் பொறுத்து கொஷின்ஸ் வரும். ஸோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹை அலர்ட் ட்ரக்ஸ் சச்சஸ் non-steroidal anti-inflammatory, anti-convulsant and epileptics, hypertensive, oral hypoglycemic. Staff is aware of the right dose, value of maximum doses as per age, weight and diagnosis is available with the CHO. ஸோ இதுதான் வந்துட்டு ஹை அலர்ட் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹை அலர்ட் ட்ரக்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன மாதிரியான ட்ரக்ஸ்னால் ஹை அலர்ட் ட்ரக்ஸ்னு சொன்னீங்க அப்படின்னா non-steroidal anti-inflammatory drugs. அதான் non-steroidal anti-inflammatory drugsனால் லைக் தட் ஆஸ்பிரின், அப்புறம் டைக்ளோஃபெனாக், இது எல்லாமே வந்துட்டு non-steroidal NSAID ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. non-steroidal anti-inflammatory drugs. ஆன்டி-கன்வல்சன்ட்னா லெவிட்ராசிட்டம், ஃபெனிடைன், ஆன்டி-எபிலெப்டிக்ஸ், ஹைப்பர்டென்சிவ் as usual நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ், மெட்ஃபார்மின், ஹைப்பர்டென்ஷன், அம்லோடோபின், என்லாப்ரில்டல்மா, அதெல்லாமே வந்துட்டு ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஓரல் ஹைப்போகிளைசிமிக்ஸ் ஏஜென்ட்ஸ், மெட்ஃபார்மின், கிளமிப்ரைடு, கிளிபன்கிளைமேடிஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஹை அலர்ட் ட்ரக்ஸ். இதோட டோஸ் எவ்வளோ வெயிட்டில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ டோஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான நமக்கு இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் வித் த ஸ்டாஃப் இஃப் எனி untoward drug event has ever occurred. Check staff follow. Check untoward adverse drug event reported. Minimum informations model for medication safety followed used reporting and subsequent planning. ஸோ untoward அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ஸ் ட்ரக், அதாவது நம்ம ட்ரக் கொடுத்து சப்போஸ் ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மினிமம்
மினிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் மாடல் ஃபார் மெடிகேஷன் சேஃப்டி இஸ் ஃபாலோடு. ரிப்போர்ட்டிங் பண்ணணும். ஆக்சுவலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இருக்குது, அதை நம்ம பண்ணுவோம். ஸோ அதே போல் இந்த இடத்துலையும் வந்துட்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செக் ஸ்டாஃப் ஃபாலோ த 6 ரூல்ஸ். ஆக்சுவலாக சிக்ஸு வந்து ட்ரக்ஸ் 6 ஹவர்ஸ் வந்துட்டு இப்போ 7 ஹவர்ஸாக மாற்றிட்டாங்க. ரைட், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் பேஷண்ட், இது கம்பல்சரி கேட்பாங்க. 6 ஹவர்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்குவாங்க. ரைட் பேஷண்ட், ரைட் ட்ரக், ரைட் டோஸ், ரைட் ரூட், ரைட் டைம், ரைட் டோஸ், ரைட் டாக்குமெண்டேஷன். இப்போ 7ஆக மாற்றிட்டாங்க. 7 ரைட்ஸ் இருக்குது. ஸோ 7th என்னென்னா ரைட் ரீசன். இதுதான் வந்துட்டு 7 ரைட்ஸ். ஃபஸ்ட்லேருந்து பேஷண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் பேஷண்ட் வராங்க. ரைட் ட்ரக், ரைட் எந்த ரூட்டில் கொடுக்குறோம், ரைட் ரூட், ரைட் டைமுக்கு சாப்பிட சொல்லணும், ரைட் டோஸ் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், ரைட் டாக்குமெண்டேஷன், ரைட் ரீசன், என்ன ரீசனுக்காக கொடுக்குறோம். செக் த சிஸ்டம் பிளேஸ் ஆஃப் வெரிஃபை த வெர்பல் ஆர்டர் given by MO. Check medications review is scheduled to the regular chronic cases at least once in the year with PSCMO physician referral facilities. அதாவது மெடிகேஷன்ஸ் ரிவ்யூ வந்துட்டு ட்ரக் ஆடிட் பண்ணணுங்க. அது கம்பல்சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒன்ஸ் இன் எ இயர் பிஎஸ்சிஎம்ஓ வந்துட்டு ஃபிசிஷியன் ஆஃப் ரெஃபரல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ அட்லீஸ்ட் 1 இயருக்கு ஒன்ஸ் வந்துட்டு ட்ரக் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செக் த ட்ரக் ஆர் ரிட்டன் வித் ஜென்ரிக் நேம். செக் ஓபிடி டிக்கெட்ஸ் ட்ரக் ஆர் ப்ரெஸ்கிரைப்ட் அண்டர் ஜென்ரிக் நேம் ஒன்லி, ஸ்பெஷலி ட்ரக்ஸ் ரிட்டன் பை CHO ஆர் மைனர் எலமெண்ட்ஸ் ஃபார் மைனர் எலமெண்ட்ஸ். அதாவது ட்ரக்கோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஓபி டிக்கெட் கொடுக்குறோம் ஓபிடி டிக்கெட் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கம்பல்சரி பேஷண்ட்டோட ட்ரக் எல்லாமே ஜென்ரிக் நேமில் மட்டும்தான் இருக்கணும். ஸ்பெஷலி ட்ரக்ஸ் ரிட்டன் பை CHO ஃபார் மைனர் எலமெண்ட்ஸ். மைனர் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்துட்டு எழுதணும் அப்படிங்கிறாங்க கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ். செக் ஸ்டாஃப் இஸ் அவர் ரேஷனல் யூசஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ். அதாவது செக் த கேசஸ் விச் CHO has prescribed medications and antibiotics. Check the drug either prescribed more than required dose, quantity more than actually necessary. Check high end and more than on one antibiotics prescribed given non-compliance if any more 0.223 S. அதாவது அன்னெசரியாக வந்துட்டு நிறைய மெடிக்கேஷனு நிறைய ஆன்டிபயோட்டிக்காக கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரேஷனல் யூசஸ் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம அதோட யூசஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. CHO பேஷண்ட் வைட்டல் ஆர் மானிட்டர்டு த ரெக்கார்ட் அண்ட் பீடியாட்ரிக்கலி. அப்புறம் E5 முடிஞ்சு. E5 ஃபுல்லாமே ட்ரக்கை பற்றி படித்தோம். E6 படிக்க போகிறோம். பேஷண்ட் வைட்டல் ஆர் மானிட்டர் அண்ட் ரெக்கார்ட் பீடியாட்ரிக்கலி periodically follow up. Chronic cases of critical patients referred to high centers, home-based care. Patient bedridden elderly cases, check the patient's vital like BP, weight, temperatures, blood sugar, etc. are maintained by the disease conditions. பேஷண்ட்டோட வைட்டல் மானிட்டர் ரெக்கார்டில் வந்துட்டு பீரியாடிக்கலி இதெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேசஸ், கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ் ரெஃபர்டு ஃப்ரம் த ஹையர் சென்டர், ஹோம் பேஸ்டு கேர் நம்ம நிறைய கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கான இது எல்லாமே நம்ம இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இந்த ரெக்கார்ட்ஸில் இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். தேர் இஸ் த ப்ராசஸ் ஃபார் என்ஷூரிங் த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பேஷண்ட் P4 ப்ரொசீஜர்ஸ் போத் இன் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டியில் ஹோம் பேஸ்டு கேர், இன்வெஸ்டிகேஷன்ஸ், refill medications, performing the minor procedures, administration, vaccines, etc. What are there is process of ensuring identification before any procedures. எந்த ஒரு ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேஷண்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹோம் பேஸ்டு கேர் ஆகட்டும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதாகட்டும், பேஷண்ட்டுக்கு ரிட்டன் ட்ரக்ஸ் நம்ம ரீஃபில் பண்ணி கொடுக்குறோம், மைனராக ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம், ஒரு வேக்சின் போடுறோம் அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு நாளுமே வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்துட்டு எனி ப்ரொசீஜர் பேஷண்ட் பிஃபோர் எனி ப்ரொசீஜர் அவங்களுக்கு என்ஷூர் பண்ணியிருந்துருக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் நான் கம்ப்ளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் chronic cases. Patient who are not afflicting following the treatment plan taking the medications as recommended. யார் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க மெடிக்கேஷன்ஸ் நம்ம கொடுக்குறதில்ல, அதையும் வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மண்டி என்ஷூர் த டைம்லி அவைலபிலிட்டி ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் ஃபார் எமர்ஜென்சி கேசஸ். Check the how ambulances are called, patients is shifted, transfers, registers is maintained
டு ரெக்கார்ட் டீட்டெயில்ஸ் ரெஃபரல் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம ரெஃபரல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்போம். ஸோ அந்த பேஷண்ட்ஸ் வந்துட்டு எந்த மாதிரியான வெஹிக்கிளில் போகிறாங்க, எமர்ஜென்சி கேசஸ், ஆம்புலன்ஸு, அது எல்லாமே வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணுங்க. ஸ்டாஃப் அவர் த ப்ரொசீஜர் ஆஃப் சிபிஆர் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சிபிஆர் பற்றி கம்பல்சரி நம்மளோட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம சிஎன்ஏ ஹவுஸ்லாம் பண்ணுவோம், 5 இயர்ஸ் கொண்டு ரினிவல் பண்ணுவோம். அப்பவும் போய் பிஎல்எஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்போம். அது போக நமக்குமே ட்ரைனிங்கில் ஒரு சில இடத்துல வந்துட்டு பிஎல்எஸ் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, நம்ம போய் அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ பிஎல்எஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்டாஃப் அவர் ஸ்டெப்ஸ் ஆஃப் பிஎல்எஸ் ஆல்சோ how to recognize the signs and sudden cardiac arrest, heart attack, stroke, foreign body, airway obstructions, எனி டைப் ஆஃப்னால வந்துட்டு பேஷண்ட் அன்கான்சியஸஸ் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம சிபிஆர் எப்படி பண்ணணும், பிஎல்எஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன, கால் ஃபார் ஹெல்ப்பு, பேஷண்ட்ஸ் சீன் சேஃப்டி பார்த்துக்கணும், கால் ஃபார் ஹெல்ப்பு, டெப்த்து பார்த்திங்கன்னா 2.5 inches வந்துட்டு டெப்த், 30:2 பாயிண்ட் கம்ப்ரெஷனில் 2 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 15:2 கம்ப்ரெஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம். ஏர்வே வந்துட்டு அந்த சி டைப்பில் வந்துட்டு மாஸ்க் பிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓரளவு நெக்ஸ்ட் அடுத்து போயிடுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ப்ரோட்டோகால் ஃபார் த ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் ஸ்டெபிலைசேஷன்ஸ் ஆர் அவைலபிள். Protocol for snake bite, poisoning, drowning, trauma, burns, fits, cardiac or respiratory arrest, hemorrhoids, rectal prolapse, hernia, hydrocele, appendicitis, etc. What are the emergency protocols? ஏதாவது ரீசன் பற்றி சப்போஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அக்கார்டிங் டு த அசஸர் பொறுத்து. இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான எமர்ஜென்சிஸ் கேசஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு கூட கேட்பாங்க. அது ஆல்ரெடி ஏரியா ஆஃப் கன்சர்ன் சேலில் பார்த்துருப்போம். ஸோ அதோட ப்ரோட்டோகால்ஸ் நமக்கு ஐஇசி ஒட்டியிருப்போம். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஐஇசி ஒட்டியிருப்பீங்க. அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி கேர் இஸ் கிவன் பை த கேசஸ் டிசாஸ்டர். ஸ்டாஃப் இஸ் அவர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் ஸ்டாஃப் இஸ் அவர் தட் த ரோல்ஸ் பேசிக் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் கிட் இஸ் அவைலபிள். ஒரு டிசாஸ்டர் நம்ம இருக்கிற ஹெச்எஸ்சி நியர்பை நடக்குது அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீம் மெம்பர்ஸ் பற்றி, நம்மளோட ரோல்ஸ் பற்றி, நம்மளோட எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் கிட்டு பற்றி, அந்த இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத அவங்க வந்து கேட்பாங்க. அதுக்குமே ஒரு ஐஇசி இருக்குது. நம்ம டிசாஸ்டர் ஆனால் யார்கிட்ட சொல்லணும், எந்தெந்த டீம் மெம்பர்ஸ்கிட்ட சொல்லணும், எப்படி வர வைக்கணும், எப்படி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தியான ஒரு ஐஇசி இருக்குது. அதை நான் உங்களுக்கு தனித்தனியாக வந்துட்டு இப்போ இந்த எமர்ஜென்சி ப்ரோட்டோக்கால் இருக்குதுங்க, அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னென்ன இப்போ பாய்சனிங் கேஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரியான ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த ஐஇசியில் இருக்குது. அந்த ஐஇசி வேணால் ஷார்ட்ஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸில் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தது பார்த்திங்கன்னா அதாவது மெஷரபிள் எலிமெண்ட்ஸ் 8.1 வந்துட்டு வந்துட்டு 1.8 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 8ல் 1.1லேருந்து 1.8 வரைக்கும் பார்த்துருக்குறோம். 1.7 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஃபர்தராக வந்துட்டு அதுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா நமக்கு வந்து மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும், போக போக நல்லாயிருக்கும். ஜிஹெச் அது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதை படிச்சுக்கலாங்க. இந்த மாதிரியே தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.